ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் தங்கங்கள் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தங்கங்களை குறித்து தான் சில காரியங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் பூமியில் உள்ள 9 தனிமங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். அதில் ஒரு நண்பர் ப்ரோ கோல்டு பற்றி வீடியோ போடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதுக்காக இந்த கோல்டு வீடியோ உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் நம் பூமியில் கிடைக்கும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தங்கம் என்பது பூமியில் உருவான பொருளும் அல்ல, தங்கம் பூமியில் இயற்கையாகவும் உருவான பொருளும் அல்ல, மாறாக விண்வெளியிலிருந்து வந்த பொருள். இது எப்படி சாத்தியம் என்றால், சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே சோலார் சிஸ்டம் உருவானது. சோலார் சிஸ்டம் உருவாகின பின்னே ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னே தயா என்கிறதான கோள், அதாவது செவ்வாய் கிரக அளவுள்ள தயா என்கிறதான கோள் நம் பூமியில் வந்து மோதியது. மோதும்போது நம் பூமி மறுபடியும் உருவாக தொடங்கும்போது அந்த நேரங்களில் அநேக விண்கற்களும் நம் பூமியை வந்து மோதி நம் பூமியில் வந்து விழுந்தது. அது மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் வெடிக்கும் போதும், அதாவது 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதி கொள்ளும் போதும் அணுக்கரு இணைவு மூலம் தங்கம் போன்ற கனமான உலோகங்கள் உருவானது. இதுபோல தான் நம் பூமியில் தங்கம் உருவானது, நம் பூமியில் தங்கம் கிடைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம் பூமிக்கு தங்கம் எப்படி வந்தது என்று நம்ம பார்த்தோம். அதுபோல் தங்கம் எந்த இடங்களெல்லாம் கிடைக்குது என்று நம்ம பார்க்கலாம். தங்கம் பெரும்பாலும் ஆபத்து நிறைந்த இடங்களில்தான் தங்கம் கிடைக்கிறது. அதுக்கு உதாரணமாக, பெரும்பாலும் சிகரங்களிலிருந்தும் சுரங்கங்களிலிருந்தும் மலைகளிலிருந்தும் தங்கம் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, சில ஆற்றின் மணலிலிருந்தும் தங்கம் கிடைக்கிறது, கடல் ஆழத்திலிருந்தும் தங்கம் கிடைக்கிறது. அப்படியே எரிமலை வெடிக்கும் போது அதிலிருந்து வர லாவாவிலிருந்தும் தங்கம் நமக்கு கிடைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இதிலெல்லாம் நமக்கு தங்கம் கிடைக்கிறது. முதலாவது கல்லிலிருந்தும் மணலிலிருந்தும் தண்ணீரிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் நமக்கு தங்கம் கிடைக்கிறது. அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்கே அழகு உள்ளதோ அங்கே ஆபத்தும் இருக்கிறது என்று. சரி ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் எந்த தேசங்களிலெல்லாம் கிடைக்கிறது என்று நம்ம விரைவாக பார்க்கலாம். 1. சீனா 450%, ஆஸ்திரேலியா 270%, ரஷ்யா 245%, அமெரிக்கா 211%, கனடா 160%, தென் ஆப்பிரிக்கா 150%, உஸ்பெகிஸ்தான் 102%, மெக்சிகோ 92%, கானா 90%, பிரேசில் 70%, இந்தோனேசியா 65%, பப்புவா நியூ கனி 60%, சிலி 50% தங்கம் கிடைக்கிறது. மற்ற உலக நாடுகளில் 695% தங்கங்கள் கிடைக்கிறது. அதே போல் நம் இந்தியாவிலையும் சில இடங்களில் தங்க சுரங்கங்கள் உள்ளது. அதாவது கோலார் தங்க வயல்கள், அட்டிகா தங்க வயல்கள், இது கர்நாடகத்தில் உள்ளது. ராம்கிரி தங்க வயல்கள், இது ஆந்திர பிரதேசத்திலும் உள்ளது. அப்புறம் சன்பரா தங்க சுரங்கங்கள், இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. இந்த சுரங்கங்கள் தவிர உலகில் பல நாடுகளில் தங்க சுரங்கங்கள்
உள்ளது. மேலும் சில பகுதியில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுவும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் பண்டைய எகிப்திலே சுமார் 3100 BCEல இருந்த தங்க பயன்படுத்திய ஆதாரங்கள் உள்ளது. இதுபோல தான் தங்கம் நம் பூமிக்கு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தங்கத்தை தேடி ஓடாதீங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த தங்கத்தினாலே ஜனங்களை வெறுக்கிறார்கள், குடும்பங்கள் பிரிகிறது, சில பேர் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். அதனாலே இந்த தங்கத்தை தேடி ஓடாதுங்க. ஒரு நாள் அந்த தங்கம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் அன்பாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.